ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் மேலானவைகளை பெற்றது போல நீங்களும் பூமிக்கு உரியவைகளை அல்ல, உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நாம் அநேகர் பூமிக்கு உரியவைகளையே தேடுகிறோம். அவைகள் நமக்கு வேண்டும், அவைகள் நமக்கு அவசியம்தான். ஆனால் அவைகளுக்காகவே நாம் வாழ்வதுதான் தேவனுக்கு பிடித்தமில்லாத விஷயம். தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போகும் பொழுதும் சரி, தாவீது வனாந்திரத்தில் வாழ்ந்த பொழுதும் சரி, தாவீது ராஜாவாக மாறின பொழுதும் சரி, அவன் தேவனை தேடினான். அவன் ஆண்டவரை, உன்னதரை நோக்கி பார்த்தான். அவரை புகழ்ந்தான், அவரை பாடினான், அவரை தேடினான், அவருடைய சமூகத்தை நாடினான். அவன் கர்த்தரை விட்டு விலகாதிருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விசேஷமான காரியம், பூமிக்குரியவைகளுக்காகவே நாம் பிரயாசப்படுகிறோம். சிலருடைய ஜெபங்களை பாருங்கள், உபவாசம் போடுவார்கள். அந்த உபவாச ஜெபத்தில் என் மகளுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே, மகளுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவர். இதுதான் உபவாச ஜெபம். 21 நாள் போட்டால் 21 நாளும் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைய தாங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைய தாங்கப்பா, அப்படிதான் ஜெபம். பூமிக்குரியவைகளே நாம் நாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அப்படி அல்ல. முதல்ல மேலானவைகள், மற்றது கூட ஆண்டவர் கொடுக்கிறான் கர்த்தர். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, தேவ திட்டம் பூமியில நிறைவேறுவதற்காக, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, அந்த வருகைக்கு என் ஜனங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லும்படியாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்து விட்டு கடைசியாக நமக்கான காரியங்களை கேட்கும் பொழுது கர்த்தரதை வாய்க்க செய்கிறார். ஆனால் நாம் பூமிக்குரியவைகளையே கேட்குறோம். சில ஜெபமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ரெக்கார்டு போட்ட மாதிரியே இருக்கும். ஓட்டர் ரெக்கார்டு போட்ட மாதிரியே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வீடு வேணும், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தரணும், கர்த்தர் எனக்கு அதை தரணும், எனக்கு இதை தரணும். இவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லாதவைகள் அல்ல. ஆனால் நாம் இருதயம் அவைகள் மேல், அழிந்து போகிற ஜந்துக்கள், அழிந்து போகிற பொருட்கள் மேல் நம்முடைய இருதயத்தை வைக்காதபடி நாங்கள் மேலானவைகளை நாடுங்கள். பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, அவர் உன்னதத்தில் இருக்கிறார், அவரை நாடுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்களுடைய இருதயம் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 10 லட்சம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சமோ எவ்வளோ வாட் எவர் மேபி, இல்லை தங்க நகைகள், ஏதோ சம்திங் உங்கள் வீட்டில் எதையோ வச்சுருக்கீங்க. நீங்கள் வீட்டை பூட்டிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. ஆலயத்துக்கு வந்த நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? வீட்டை பூட்டினோமா, வீட்டில் இது பண்ணுமா, வீட்டில் அது பண்ணோமா. ஒரு அம்மா அப்படிதான், அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு மேலே தான் சர்ச்சு நடத்தினோம். ஒரு காலத்தில் அவங்க ஆறாவது நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன். உடனே மனைவி கிட்ட என்னன்னு தெரியல, அவங்க அடிக்கிறாங்க, சிஸ்டர் அடிக்கிறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஐயோ சிஸ்டர் கொஞ்சம் கீழே போய் வீட்டை திறந்து உள்ளே போய் பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆஃப் பண்ணலையா, சுடுதண்ணி வச்சா மறந்துட்டேன். உடனே மனைவியும் ஓடி போய், இங்கே ஜெபம் இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்குது, அவள் கீழே போய்
திறந்து உள்ளே போய் பார்த்தா எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் மூடி மூட்டை கட்டி தான் போயிருக்காங்க. அப்போ எண்ணங்கள் எங்கே இருக்குது பாருங்களேன். அங்கே எண்ணங்கள் சிலிண்டர் இருக்கா, இது இருக்கே, அது இதாயிரமா, இது இதாயிரமா, இது இதாயிரமா, குழப்பங்கள். நாம் அவருடைய பாதத்தில் பாரப்பட்டு அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா கர்த்தர் மீதியானதை பார்த்துக்கோ. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மேலானவைகளை நாடுங்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் மேலானவைகளையே நாடுகிறேன். அறிக்கையிடுவோமா? நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நான் மேலானவைகளை நாடுகிறேன். ஆமாம்.